விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. திறமை மட்டும் இருந்தா போதுமானா நிச்சயமா அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும். அப்பதான் நம்ம பிரபலமாக முடியும், நம்ம திறமை நிறைய பேருக்கு தெரியும். அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. நான் எப்படி பேச்சாளர் ஆனேன்னு தெரியுமா? எங்க வீட்டுல பெண்கள் யாருமே சத்தம் போட்டு பேச மாட்டாங்க. பாட்டி, அம்மா, சித்தி, பெரியம்மா எல்லாருமே குரல்னா இவ்வளவுதான் இருக்கணும். பெண் அப்படின்னா இவ்வளவுதான் பேசணும், அதுக்கு மேல குரலை உயர்த்தக்கூடாது. அதுவும் ஆண்கள் இருந்தாங்கன்னா வார்த்தையே வராது, சைகையில தான் பேசுவாங்க. என்னுடைய 8 வயசுல ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து கிளம்புறப்போ ஆட்டோ வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்போ என்னுடைய தலைமை ஆசிரியர், நீ ஆட்டோ வர வரைக்கும் என்னோட ரூம்ல உட்காந்து படி அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டோ வந்தாச்சு. ஆட்டோக்கார் வந்து கூப்பிடுறாரு. என்ன படிச்சேன்னு கேட்குறாங்க. அவங்க அதை கேட்கலன்னா இன்னைக்கு நான் பேச்சாளர் கிடையாது. இப்படிதான் வாய்ப்புகள் வரும். எப்படி வாய்ப்புகள் வரும் அப்படின்றதுக்கு உதாரணம் இது. என்ன படிச்ச அப்படின்னு என்னுடைய தலைமை ஆசிரியை அருட் சகோதரி எத்திலின் கேட்குற. நான் பேக் தோல்ல மாட்டியிருந்தல அதை கீழே வச்சுட்டு, அப்போ நான் 4ஆம் வகுப்பு மாணவி. 4ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல வ.உ. சிதம்பரனார் பத்தின ஒரு கட்டுரை இருந்தது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன் பாரதி வரியோட அந்த கட்டுரை தொடங்கும். என்ன படிச்ச அப்படின்னு கேட்டாங்களா? பேகை வச்சுட்டு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை இப்படிதான் ஆரம்பிச்சு அந்த கட்டுரையை சொன்னேன். உடனே அவங்க அடுத்த நாள் அதை அசம்பிளியில பேச வச்சாங்க. மாணவிகள் முன்னாடி சொன்னாங்க, நேத்து சுமதி கிட்ட என்ன படிச்சேன்னு கேட்டேன், அந்த கட்டுரையை திக்காம திணறாம அப்படியே என்கிட்ட சொன்னா, அதை நீங்க கேட்கணும் அப்படின்னு அசம்பிளியில அவங்க பேச வச்சதுதான் இன்றைக்கு நான் ஒரு பேச்சாளராக, சொற்பொழிவாளராக, பேச்சையே முழுநேர தொழிலாக எடுத்துட்டு நான் இன்னைக்கு உலகம் முழுக்க போறேன்னா அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா ஒரு தலைமை ஆசிரியர் மூலமாக வந்தது. இப்படி திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது.